வணக்கம். உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுட் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு அளவுருவையும் கீழே விரிவாக ஆராய்வோம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் நெருக்கமாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம். நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம். எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி, டிக்கர் எஸ்பிசி. இந்த மதிப்பாய்வு மே 20, 2025 இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனம் எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ட்ரீட்மெண்ட் 54 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 10 இல் 7 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.5 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம். நிறுவனத்திற்கான 7- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி. ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம். எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி -77% இயக்கவியலை காட்டியது. 18.8% துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 35 பில்லியன் மதிப்புடையது. மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $271 பில்லியன். எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 0.13% கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 22 பில்லியன். மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $67 பில்லியன். எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 0.326% உள்ளது. சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு எஸ்பிசி மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.13%. புத்தக மதிப்பு 0.326%. இது சந்தை மதிப்பை விட 151% அதிகம். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது 1. ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு 0.13 பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் 5.9% குறிக்கிறது. நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் ஜூன் 11. துணைப்பிரிவின் சராசரி 23.8 ஆகும். இது துணைப்பிரிவு சராசரியை விட 51% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது 2. கடந்த 12 மாதங்களில் லாபம் $30 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $63 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதையதை விட 107.6% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 2.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி 1.2. இது துணைப்பிரிவை விட 100% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமானது -1. கடந்த 12 மாதங்களில் $140 மில்லியன் வருவாய். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $220 மில்லியனாக இருக்கும். இது இப்போது இருப்பதை விட 57% அதிகம்.
துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளிவிவரங்களின் மதிப்பீடு நல்லது. 1. விற்பனை வரம்பு 21.1%. துணைப்பிரிவுக்கான சராசரி 5.1%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 15.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 0.083% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 57% குறைவு. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $409,000. துணைப்பிரிவில் $260,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 57.3%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு $33,000. துணைப்பிரிவில் சராசரி 19,000. மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 224%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் 16,800 ஆகும். துணைப்பிரிவில் $213,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 27%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். 3.1% துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகளின் எண்ணிக்கை 1.7% ஆகும். இது சுருக்க மதிப்பீடு. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 48% அளவைக் காட்டுகிறது. SBC மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் INC. அதேசமயம் துணைப்பிரிவுக்கு இந்த அளவு 67%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் $3.42. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $10.01 ஆகும். உண்மையான விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு இயக்கவியல் தோராயமாக 193%. ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பகுப்பாய்வு அடிப்படையில் SBC மெடிக்கல் குரூப் ஹோல்டிங்ஸ் INC. தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ். பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. $3.41 இல் வாங்கும் ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 4 முதல் 3 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 2.52 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூன் 19, 2025 அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் RDNT விற்க ஒரு சமநிலை ஆர்டர் ஆகும். சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை. மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்.